கிரிப்டோ ஸ்பாட் காப்பி ட்ரேடிங்னு சொன்னா என்ன? முதலாவது கிரிப்டோவை விடுவோம், ஃபியூச்சர் ட்ரேடிங், ஸ்பாட் ட்ரேடிங் விடுவோம், காப்பி ட்ரேடிங் மட்டும் எடுப்போம். ஓகே, காப்பி ட்ரேடிங்னா என்ன? ஏபின்னு சொல்லி 2 பேர் இருக்காங்க வைங்க, 2 ஆட்கள் இருக்காங்க. ஏ பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர். அவரால் பாத்தீங்கன்னு சொன்னா மார்க்கெட்டை ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணாலும், டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணாலும், மார்க்கெட் சென்டிமெண்ட்லாம் பார்த்து பெஸ்டா ட்ரேட் எடுக்கிற ஒரு ட்ரேடர். அவர் நார்மலா ட்ரேட் எடுப்பேன்னு சொன்னா லைக் 80% இல்லாட்டி 70% சக்சஸ் ரேட்ல இருக்கிற ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர். ஆனா பி பாத்தீங்கன்னு சொன்னா அவருக்கு ட்ரேட் பண்றது ஆசை இருக்குது, ஆனா அவர் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர் இல்ல. அவருக்கு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ், மார்க்கெட் சென்டிமெண்ட் எல்லாம் பார்த்து ட்ரேட் பண்ண தெரியாது. இப்ப ஏ பாத்தீங்கன்னு சொன்னா ஏஆல ட்ரேட் பண்ண ஏலும், அதோட சேர்த்து அடிஷனல் அவர் இன்கம் ஒன்று ஏர்ன் பண்ணணும்னு சொல்லியும் அவர் நினைக்காரு. அதே மாதிரி பி பாத்தீங்கன்னு சொன்னா அவரால் ட்ரேட் பண்ண முடியாது, ஆனா அவருக்கு ஒரு ஆள் ஹெல்ப் பண்ணினா அவருக்கு ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ்ல கமிஷன் மாதிரி கொடுக்கறதுக்கு இவரு ஓகேன்னு சொல்லி சொல்றாருன்னு வச்சுக்கொள்ளுங்க. இப்ப இதே மாதிரி இருக்கிற ஏஎல்ஆரையும் ஒரு இடத்த எடுத்து, இதே மாதிரி இருக்கிற பிஎல்ஆரையும் ஒரு இடத்த எடுத்து, ஏஐம் பிஐம் சொல்லி கனெக்ட் பண்ற பிளாட்ஃபார்த்தோட பேரு தான் காப்பி ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம். இப்படி கனெக்ட் பண்ற விஷயத்தை பாத்தீங்கன்னு சொன்னா இதுதான் காப்பி ட்ரேடிங்னு சொல்றோம். இப்ப உங்களுக்கு ஒரு கொஸ்டின் ஒன்று வரலாம். இப்ப ஏக்கு ட்ரேட் பண்ண தெரியும், எல்லாமே செய்ய தெரியும், அப்ப அவரு ட்ரேட் பண்ணிட்டு போறானே, அவரு ஏன் மத்தாக்களுக்கும் ஹெல்ப் பண்ண முன் வரணும்? அவரால் ஏர்ன் பண்ண எழுந்தானே, ஏன் அவருக்கு இன்னொரு ஆளுக்கு ஹெல்ப் பண்ண இந்த மாதிரி கொப்பிங்கிற விஷயத்த கொண்டு வரதுக்கு ஏன் அவரு விருப்பப்படுவாரு? விருப்பப்பட தேவைதானே சொல்லி உங்களுக்கு கொஸ்டின் ஒன்று வரலாம். இப்ப ஏட டைம் பாத்தீங்கன்னு சொன்னா லிமிட்டட், அதே மாதிரி ஏட கேபிட்டலும் லிமிட்டட். ஏ கிட்ட 24 ஹவர்ஸ் தான் இருக்குது, அதே மாதிரி ஏ கிட்ட ஒரு குறிப்பிட்ட அளவு கேபிட்டல் தான் இருக்கு. அப்படி இல்லைன்னு சொன்னா ஏக்கு ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் எல்லாமே செஞ்சு ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர், ஆனா அவர்கிட்ட பாத்தீங்கன்னு சொன்னா கேபிட்டல் இருக்காது. அப்ப இந்த காப்பி ட்ரேடிங் கான்செப்ட்ல என்ன நடக்கும்னு சொன்னா, சில பிளாட்ஃபார்ம்கள்ல இதே மாதிரியான ட்ரேடர்ஸ் போய் ரெஜிஸ்டர் பண்ணி அவங்களோட ஸ்கில்ஸை ப்ரூவ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகே, இவர் வின் ரேட் இப்படி இருக்குது, அவர் ட்ரேட் பண்ணினா சக்சஸ் கூட இருக்குன்னு சொல்லி அவரோட எல்லா ரிசல்ட்ஸோட அவரோட ப்ரொஃபைல் இருக்கும். விரும்பினாக்கள் போய் காப்பி பண்ணலாம். அப்படி காப்பி பண்ணக்குள்ள அவர் போட்டிருப்பாரு, யாரெல்லாம் இந்த ட்ரேடை காப்பி பண்றீங்களோ அவங்களுக்கு எடுக்கிற ப்ராஃபிட்ல இருந்து குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் 5% இல்லாட்டி 10% எனக்கு கமிஷனா தரணும். அப்படி இல்லாட்டி நீங்க ட்ரேடை காப்பி பண்ணாலும் எடுக்கிற ட்ரேட் எல்லாத்துக்குமே கமிஷன் தரணும். அப்படி இல்லாட்டி மந்த்லி பே பண்ணணும்னு சொல்லி டிஃப்ரெண்ட் கமிஷன் ஸ்ட்ரக்சர் அவர் வச்சிருப்பாரு. இப்ப இப்படி வைக்கிறதால என்ன நடக்குதுன்னு சொன்னா, ஏ கேட்டகரி ஆக்களுக்கு போதிய அளவு பணம் இல்லாட்டி இப்படி நிறைய பேர் காப்பி பண்றதால, இப்ப 100 பேர் இப்ப ஏ காப்பி பண்றாங்கன்னு சொன்னா, இவரு ஒரு $10 ஒரு ட்ரேட் ஒன்று எடுக்கன்னு சொன்னா அந்த ட்ரேடை 100 பேர் காப்பி பண்ணுவாங்க. ஆனா காப்பி பண்றாங்க மேபி $100, $1000, $10,000 சொல்லி கேபிட்டல் வச்சு காப்பி பண்ணுவாங்க. இப்படி காப்பி பண்ணி $10க்கு 10% வந்து $1 ப்ராஃபிட் வரக்குள்ள $100, $1000, $10,000 வைக்கிறவனுக்கு ஒரு 10% போகக்குள்ள $100,000 சொல்லி ப்ராஃபிட் வர ஆரம்பிக்கும். அப்படி பெரிய அளவில் வர ப்ராஃபிட்ல ஒரு குறிப்பிட்ட கமிஷன் இவருக்கு வரக்குள்ள இவருக்கு அடிஷனல், இவர் ட்ரேட் பண்றதை விட அடிஷனலா இன்கம் ஏர்ன் பண்றதுக்கு ஒரு பாசிபிலிட்டி வந்து இவருக்கு வருது. ரெண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னா பி கேட்டகரி பீப்புள்கிட்ட நிறைய பணம் இருக்கலாம், ஆனா பாத்தீங்கன்னு சொன்னா அவங்கள்ட்ட ஸ்கில் இல்லாம இருக்கலாம். சோ இப்படி இன்னொரு ஆளை காப்பி பண்ணக்குள்ள அவங்களோட ஓன் ஒர்க்கை பார்த்துக்கிட்டு அவங்க இதுக்குள்ள சம்பந்தப்படாம அவங்களோட வேலையை பார்த்துட்டு இருக்கக்குள்ள அவங்களுக்கு இது பாத்தீங்கன்னு சொன்னா 100% பெசிவ் இன்கம். யாரோ ஒரு ஆள் ட்ரேட் பண்றதை இவர் பொட்டும் என்ன செய்யும் சொன்னா காப்பி பண்ணும். காப்பி பண்றதுல இவருக்கு ப்ராஃபிட்டோ லொஸ்டோ வரும். ஸோ அப்படி வரக்குள்ள நிறைய ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுவாருன்னு சொன்னா இவருக்கு 100% அது பெசிவ் இன்கம்ல வரும். ஸ்டில் இதுல லொஸ்ட் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது, அதை அடுத்ததா சொல்றேன். ஸோ இதை பாத்தீங்கன்னு சொன்னா 2 பேருக்குமே ஏ கேட்டகரி பீப்புளுக்கும் பி கேட்டகரி பீப்புளுக்கும் ஒரு வின் வின் சிச்சுவேஷன். ஓகே, ஸோ இவருக்கு பாத்தீங்கன்னு சொன்னா அடிஷனல் இன்கம் ஒன்று கிடைக்குது ஏக்கு, பிக்கு பாத்தீங்கன்னு சொன்னா பெசிவ் இன்கம் ஒன்று கிடைக்குது. இது பாத்தீங்கன்னு சொன்னா பொட் ட்ரேடிங் ஈக்குவல். அநேகமானாக்கள் பொட் ட்ரேடிங்கும் காப்பி ட்ரேடிங் ஒன்று நினைச்சிட்டீங்க. பொட் ட்ரேடிங் பாத்தீங்கன்னு சொன்னா ஹியூமன் இல்ல, பொட் பாத்தீங்கன்னு சொன்னா அல்கோரிதத்தை மட்டுமே பேஸ் பண்ணி ரன் ஆகும். நீங்க இப்ப பொட்டை கனெக்ட் பண்ணீங்கன்னு சொன்னா அந்த அல்கோரிதம்ல என்ன இருக்கு, நிறைய அல்கோரிதம் இருக்குது. ட்ரேடிங், மார்ஜின் ட்ரேடிங், இல்லாட்டி ஏஐ அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய அல்கோரிதம் இருக்குது. என்ன அல்கோரிதம் ப்ரோக்ராம் பண்ண பாத்தீங்க அதுக்கேற்ற மாதிரி அது ட்ரேட் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கணும். மல்டிபிள் ஸ்கேல்ல அது ட்ரேட் பண்ணிட்டு இருக்கு. நீங்க எந்த அளவுக்கு கேபிட்டல் கொடுங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி, என்ன மாதிரி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரேட் பண்ணிட்டு இருக்கு. ஆனா ஹியூமன் காப்பி ட்ரேடிங், நார்மலா காப்பி ட்ரேடிங் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு மனிதர் இன்வால்வ் ஆகக்குள்ள அந்த மனிதன் செய்யற மிஸ்டேக் அப்படியே உங்களுக்கும் டூப்ளிகேட் ஆகும். மனிதன் ட்ரேடிங்ல, மேனுவல் ட்ரேடிங்ல இருக்கிற மெயின் பிரச்சனையை எமோஷனை கண்ட்ரோல் பண்ணலாம். எவ்வளவுதான் பெரிய ப்ரொஃபஷனல் ட்ரேடரா இருந்தாலும்
ஓகே, அவரு நிறைய விடத்தை பிழையான முடிவுகள் எடுக்கிறது சான்ஸ் இருக்குது. ஃபியர், அடுத்தது கிரீட் எல்லாம் அவருக்கும் தாக்கம் செலுத்தும். அப்படி நடக்கக்குள்ள நாளைக்கு அவர் பெரிய லொஸ்ட்டை சந்திக்கிற சான்ஸ் இருக்குது. அப்படி பெரிய லொஸ்ட்டை சந்திக்கக்குள்ள அவருக்கு மட்டும் அது லொஸ்ட் இல்லை, அவரை நீங்க ஹொபி பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கும் அது லொஸ்ட்ல வந்து முடியும். ஆனா சில பிளாட்ஃபார்ம்கள் பாத்தீங்கன்னு சொன்னா நார்மலா அவரு சில நேரம் மைனஸ்ல போக்குள்ள அவரு கோயினை மெனுவலா க்ளோஸ் பண்ணாட்டியும் நீங்க காப்பி பண்ணக்குள்ள லைக் 5 வீதத்துக்கு கீழே போனா இல்லாட்டி 10 வீதம் மைனஸ்ல போனா உடனே உங்களோட இத பொசிஷனை க்ளோஸ் பண்ணி உங்களோட மிச்சம் இருக்கிற அசட்டை செக்யூர் பண்ற மாதிரி ஆப்ஷன் எல்லாம் சில இடத்துல இருந்தாலும் லைக் அப்படி இருக்கிற நல்ல. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த காப்பி ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ல இல்லை. ஸோ அதனால நாளைக்கு அவர் ஒரு பேட் ட்ரேட் ஒன்று எடுத்துட்டாரு, பெரிய ஒரு நெகட்டிவ் நியூஸ் ஒன்று வந்து மார்க்கெட் அப்படியே சரிஞ்சு லைக் 50-60 வீதம் மைனஸ்ல போனீங்கன்னா நீங்க பெரிய அளவுல கேபிட்டல் ஒன்றை வச்சு அவரை காப்பி பண்ணிட்டீங்கன்னு சொன்னா மேபி அவர் சின்ன ட்ரேடாக எடுத்துருப்பாரு, அவருக்கு ஒரு லாஸ் $5-10 இருக்கும். ஆனால் நீங்க ஒரு பெரிய கேபிட்டல் ஒன்று போட்டு அவர் காப்பி பண்ணக்குள்ள உங்களோட லாஸ் $1000-10,000 போறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு நிறைய. அதனாலதான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் காப்பி ட்ரேடிங் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நான் காப்பி ட்ரேடிங்கை விட பொட் ட்ரேடிங்கை நான் பெட்டர்னு சொல்லுவேன் என்ன பொறுத்த வரைக்கும். ஓகே, ஏன்னா பொட் ட்ரேடிங்ல பாத்தீங்கன்னு சொன்னா அல்கோரிதம் பாத்தீங்கன்னு சொன்னா மோஸ்ட்லி நீங்க நல்ல பொட்டுகளை கனெக்ட் பண்ணீங்கன்னு சொன்னா மோஸ்ட்லி அது பல ஒரு சான்ஸ் இல்லை. ஏன்னா பொட்ஸ்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா எமோஷனல் தான், ஆனா மனிதனுக்கு எமோஷன் இருக்குது. நான் சும்மா சொல்லல, நானும் ஆல்ரெடி காப்பி ட்ரேடிங் செஞ்சிருக்கிறேன். நான் செஞ்ச காப்பி ட்ரேடிங் எதுலையுமே எனக்கு பெரிய அளவுல சக்சஸ் இல்ல. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா பொட் செய்யற அளவுக்கு மாஸ் வால்யூம்ல ட்ரேட் நடக்க மாட்டேங்குது. அவர் மனிதர் தான், அவரும் குறிப்பிட்ட ஒரு டைம் தான் இருக்கு, அந்த டைம்ல அவர் ட்ரேட் பண்ணுவாரு. ஸோ பெஸ்டான ஆப்பர்ச்சுனிட்டியில அவரும் கண்டுபிடிப்பாங்கிறது கேள்விக்குரிய. ஆனா பொட்டை வைக்கக்குள்ள 24/7 அது ஒர்க் பண்ணிட்டு இருக்கும். ஓகே, அது பியூர் பெசிவ் இன்கம். ஆனா ஒரு ஹியூமனை காப்பி பண்ணக்குள்ள லைக் அது 100% பெசிவ் இல்லை, பிளஸ் நிறைய எமோஷன் தாக்கம் செலுத்தும். நீங்க பெஸ்டான ட்ரேடரை கண்டுபிடிக்கிறது உங்களோட ஹைல இருக்குது. ஸோ இதுதான் நார்மலா காப்பி ட்ரேடிங்குடைய விளக்கம். இதுல நீங்க என்ன பொறுத்த வரைக்கும் காப்பி ட்ரேடிங் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். காப்பி ட்ரேடிங் நீங்க பெஸ்ட் எப்படின்னு சொன்னா மெனுவலா நீங்களே எல்லாத்தையும் படிச்சு ட்ரேட் எடுக்கிறது பெஸ்ட். அப்படி உங்களுக்கு டைம் இல்ல, படிக்கிறது கஷ்டம், இல்ல நீங்க வேற ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, பெசிவ் இன்கம் மாதிரி பார்த்துட்டு இருப்பீங்கன்னு சொன்னா பொட் ட்ரேடிங் பெஸ்ட். ஆனா நான் காப்பி ட்ரேடிங் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்க மெனுவல் ட்ரேடிங் பண்ணுவீங்களா, பொட் ட்ரேடிங் பண்ணுவீங்களா, இல்லாட்டி காப்பி ட்ரேடிங் பண்ணுவீங்களான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு மெனுவல் ட்ரேடிங் பண்ணன்னு சொன்னாலும் சரி, பொட் ட்ரேடிங் பண்ணனாலும் சொல்லி அது சம்பந்தமான கைடன்ஸ் ஹெல்ப் வேணும்னு சொன்னா நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற வீடியோ எத்தனை லைக் இருக்கீங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது சம்பந்தமான மேலே டீட்டெயில்ஸ் தரேன். பை.